எல்லோருக்கும் வணக்கம். கவனிங்க, மகாலய பட்சத்தின் சிறப்புகள். மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் என்று பொருள். பட்சம் என்றால் 15 நாட்கள் என்று பொருள். புரட்டாசி வளர்பிறை பிரதமையிலிருந்து அமாவாசை வரையிலான 15 நாட்கள் முன்னோர்கள் பிதுர்லோகத்திலிருந்து வந்து இங்கு பூமியில் தங்குவார்கள். இந்த நாட்களே மகாலய பட்சம் எனப்படும். சரிங்களா? முன்னோர்களை போற்ற முன்னேற்றங்கள் வரும் என்பது வழக்கில் இருக்கும். சொலவடை வாழை போல தன்னை தந்து தியாகியானவர்கள் நமது முன்னோர்கள். அந்த முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபடுவதன் மூலம், பித்ருக்களுக்கு திதி கொடுப்பதன் மூலமும் நாமும் நமது சந்ததியும் அமைதியான வாழ்க்கை வாழ முடியும். அதை சில காரணங்களால் மறந்தோ செய்ய முடியாமற் போனால் இப்போது அதை செய்யலாம். புரட்டாசி வளர்பிறை பிரதமையிலிருந்து அமாவாசை வரையிலான 15 நாட்கள் முன்னோர்கள் பிதுர்லோகத்தில் இருந்து வந்து இங்கு பூமியில் தங்குவார்கள். இந்த நாட்களே மகாலய பட்சம் எனப்படும். இக்காலகட்டங்களில் ஜாதி மத வேறுபாடு இன்றி முன்னோர் ஆத்மா சாந்தி அடைய தம்மால் இயன்ற முன்னோர் வழிபாட்டை செய்ய வேண்டுங்க. இந்த காலத்தில் முன்னோர் வழிபாடு செய்தல் சில பல பாவ விமோசனம் பெறலாம் என்பதும் ஐதீகம். தத்தம் வாரிசுகளின் உதவியின்றி ஆத்ம சாந்தி அடைவது அத்தனை எளிதல்ல என்பர். முறையான முன்னோர்களுக்கான வழிபாடு இறந்தவர்களின் ஆத்மாவை பிறவா நிலைக்கு எடுத்து செல்லும். ஒரு ஆத்மாவை சாந்தி அடைய செய்பவர் அதற்கான புண்ணிய பலனை பெறுவர். இதை தொடர்ந்து செய்பவர்கள் சிரமமின்றி தமது வாழ்க்கை பாதையை நிர்ணயித்து கொண்டு மகிழ்வுடன் செல்லலாம். ஓகேவா? மகாலயத்தில் வரும் அமாவாசை சிறப்பானது. அதுவும் சனிக்கிழமை வருகின்ற அமாவாசை மிகவும் முக்கியமானது. அன்றைய தினம் பித்ருக்கள் என்பவர்களுக்கு பசி தாகம் அதிகம் இருக்கும். அதை போக்க கருப்பு எள் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என சாஸ்திரங்கள் கூறும். தர்ப்பணம் என்றால் திருப்திப்படுத்துதல் என்று பொருள். எந்த சடங்கில் தர்ப்பையின் மேல் விழும் எள்ளும் அரிசியும் நீரும் அவர்கள் பல நாட்கள் உட்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு உணவாகும். ஆகவே அந்த தர்ப்பணத்தை செய்து அவர்களின் தாகத்தை தீர்ப்பது நம் கடமை. இந்த சடங்கில் தர்பையின் மேல் விடும் எள்ளும் அரிசியும் நீரும் அவர்கள் பல நாட்கள் உட்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு உணவாகும். ஆகவே அந்த தர்ப்பணத்தை செய்து அவர்களின் தாகத்தை தீர்ப்பது நம் கடமை. இதை சரிவர செய்யாதவர்களை முன்னோர்களின் ஆன்மா வருந்தி சாபமிட அது பல வருடங்கள் தலைமுறையாக தொடரும். ஓகேங்களா? இந்த பிரச்சனைகள் தொடரும் பொழுது ஜாதகங்களில் கடுமையாக தோஷம் பிரதிபலிக்கும். அது குடும்பத்தை மிகவும் பாதிக்கும் என்பார்கள். அகால மரணங்கள், மனக்கோளாறுகள், வறுமை, சந்ததி இல்லாமை போன்றவற்றை பல இன்னல்களும் இடையூறுகளும் தொல்லைப்படுத்தும். வாழ்வில் உள்ள சந்தோஷத்தை அனைத்துமே கெடுக்கும் என்பார்கள். இந்த வீடியோவில் மகாலய அமாவாசை தர்ப்பணம் மற்றும் சிறப்புகளை மட்டும் பதிவிடப்பட்டிருக்கிறது. சரிங்களா? முன்னோர்கள் சாபம் நீங்க என்ன செய்ய வேண்டும் எனும் பதிவினை அடுத்த வீடியோவில் பதிவிடப்படும். சரிங்களா? வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.